வெல்கம் பேக் டு கிட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நிறையா கொத்தமல்லி போட்டு கறிவேப்பிலை போட்டு பண்ணுற ஒரு இட்லி பொடி தான். இது ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு கறிவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டுமே நைட்டு நல்லா கழுகி ட்ரை பண்ணால் வச்சிடணும் ஒரு டவல் மேலே போட்டு. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஒரு சின்ன பவுலில், தேங்காய் ஒரு ஹாஃப் முறி எடுத்திருக்கேன், அப்புறம் புளி, காஞ்ச மிளகா, எள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் கடலைப்பருப்பும் உளுந்தும் ஒரே மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கணும். அப்புறம் கொஞ்சமாக 2 டேபிள் ஸ்பூனுக்கு தனியாவும் எடுத்துக்கணும். இப்போ கடாயில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடலைப்பருப்பை வறுத்து எடுத்துடலாம். இப்போ உளுந்து சேர்த்துடலாம். இதை ரெண்டுமே ஒரே அளவுக்கு இருக்கலாம், கடலைப்பருப்பும் உளுந்தும். அடுத்தது இது ரெண்டுமே நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்தெடுக்கணும். இப்போ இது கூட அந்த காஞ்ச மிளகா சேர்த்துடலாம். காஞ்ச மிளகா ஒரு 10 காஞ்ச மிளகா கிட்ட எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்றாப்புல எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் நல்லா கலரி கொடுத்துட்டு இருக்கணும். ஒரு 2 நிமிஷம் வறுத்த பிறகு அந்த கறிவேப்பிலை சேர்த்துடலாம். அடுத்தது அந்த தேங்காவையும் சேர்த்துடலாம். நல்லா நைஸாக இது மாதிரி திருகி வச்சுக்கணும். கடாய் கொஞ்சம் பெருசாக இருந்தால் கலரி கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு அடுத்தது அந்த கொத்தமல்லி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுடலாம். இது கூடவே சேர்த்து நல்லா வறுத்து வந்துடும். இப்போ அந்த எள் சேர்த்துடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் எள் எடுத்திருக்கேன். இதுவும் சேர்த்து எல்லாமே நல்லா கலரி கொடுத்துட்டு இருக்கணும், தீஞ்சு போகாமல் பார்த்துக்கணும். அடுத்தது புளியை சின்ன சின்ன பீஸாக பிச்சு போட்டுடணும். இது எல்லாமே நல்லா வறுத்து எடுக்கணும். தேங்காய் நல்லாவே வறுக்கணும். இப்போ காயத்தூள் போட்டுடலாம். பெருங்காயத்தூளும் போட்டாச்சு. தேங்காவை தனியாக கூட வறுத்து சேர்க்கலாம். நான் இது கூடவே சேர்த்துருக்கேன். எல்லாமே அந்த சூடில் வறுத்து வந்துடும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. பெருங்காயத்தூளும் போட்டாச்சு. இப்போ இது நல்லா ஆற விட்டு மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துடணும். பொடித்த பிறகு இந்த மாதிரி இருக்கும். நல்லா ஆறின பிறகு பாட்டிலில் எடுத்து வைக்கணும். மிக்சியில் பொடிக்கும்போது உப்பும் சேர்த்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.